ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் டீ கடை கச்சரா. ஸோ மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இந்த கச்சரா நம்ம ஈஸியாகவும் முட்டை இல்லாமல் வீட்டில் எப்படி செய்யறது சொல்லிட்டு நான் இதில் சொல்லி காட்டிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா கிறிஸ்பியான இந்த கச்சராவை நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட எடுத்துக்கலாம், ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இந்த பட்டரோட கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை அரைச்சி, ஸோ சுகர் ஐசி சுகரை அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சுகர் எடுத்து அதே கப்பால் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் ரவா சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஒரு சிட்டிக்கே உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் பவுடர் சோடா எதுவுமே சேர்க்கல. பட்டருக்கு பதிலாக முட்டை சேர்த்துக்குங்க. இல்லை பட்டர் முட்டை ரெண்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம மெத்தோடைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த பக்குவத்தில் இதை ரெடி பண்ணிக்கணும். இந்த கச்சரா டீ கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. டீ கடையில் நம்ம சின்ன பிள்ளையிலும் சரி, இல்லை இப்போவும் கூட டீ கடையில் விற்கிறாங்க. இந்த கச்சரா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரையும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். சின்ன பிள்ளையில நமக்கு வீட்டில் அம்மா எப்படி செஞ்சு கொடுத்தாங்களோ அந்த பக்குவத்தில் நம்ம இது செய்யும்போது நல்லா ஹைஜீனிக்காகவும் சுத்தமாகவும் நம்ம வீட்டிலையே இந்த பொருளை ரெடி பண்ணும்போது ஸோ குழந்தைங்களுக்கும் சரி நம்ம ஹைஜீனிக்கான பொருள் கொடுத்ததா ஒரு திருப்தி இருக்கும். அதே போல் அவங்க பயன்படுத்தின எண்ணெயை பயன்படுத்துவாங்க, நம்ம அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவா நல்லா ஊறி வந்துடும். கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே எடுத்து போடுங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. போட்ட உடனே டச் பண்ணக்கூடாது, தானாக அது எலும்பி வரும். அவ்வளோதான். இதே போல் டீ கடை கச்சரா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ டக்குன்னு நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களுக்கு சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது நிஷா. இந்த சேனல் லாஸ்ட் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.